நமஸ்தே. இன்றைய ஸ்ரீ பரஞ்சோதி கல்கியின் அற்புதத்தை பார்ப்போம். நான் தமிழ்நாட்டின் அவினாசியை சேர்ந்த விதுஸ்ரீ. ஸ்ரீ பகவானின் முக்தி மோக்ஷா யஜ்ஞத்தில் கலந்து கொள்ளத் தொடங்குவதற்கு முன்னர் வாழ்க்கை துயரமாக இருந்தது. ஆனால் மாதாந்திர தரிசனங்களில் தொடர்ந்து பங்கேற்பது உள் உலகில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது. முன்னதாக நான் துன்பத்தில் மூழ்கி கடந்த காலத்தில் 24 மணி நேரமும் வாழ்ந்து வந்தேன். என் மனம் போராட்டங்களாலும் கவலைகளாலும் நிறைந்திருந்தது. தொடர்ச்சியான உள் போராட்டங்களால் நான் சக்தியற்று இருந்தேன். எனக்குள் நிறைய விமர்சனங்களும் கருத்துக்களும் இருந்தன. எடை போடுதலும் ஒப்பிடுதலும் மேலோங்கி இருந்தன. சமீப காலங்களில் உள் உலகில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. நான் பெரும்பாலான நேரங்களில் சாட்சி பாவ நிலையில் இருக்க முடிகிறது. கடந்த காலத்தை பற்றியோ எதிர்காலத்தை பற்றியோ சிந்தனைகள் வருவதில்லை. மாறாக நான் நிகழ்காலத்தில் விழிப்புணர்வுடன் வாழ்கிறேன். எதிர்காலத்தை பற்றி பயம் இல்லை. மன காயங்களும் குற்றச்சாட்டுகளும் மிகவும் குறைந்துவிட்டன. கடந்த கால நினைவுகளை முன் சுமந்து செல்வது இல்லை. ஒப்பிடுதல், எடை போடுதல், குற்ற உணர்வு மற்றும் பழி சுமத்தல் நின்றுவிட்டன. எனவே ஆற்றல் நிலைகள் உயர்ந்துள்ளன. சாட்சிபாவம் மற்றும் ஏற்றுக்கொள்ளுதல் இருப்பதால் நான் யதார்த்தத்தை அப்படியே அனுபவிக்க முடிகிறது. நான் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அனுபவிக்கிறேன். என்னை சுற்றியுள்ள எல்லாவற்றுடனும் அனைவருடனும் இணைந்திருப்பதாக உணர்கிறேன். தெய்வீக பிரசன்னத்தில் வாழ்வது ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானுடனான எனது பிணைப்பை வலுப்படுத்தியுள்ளது. ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் அமைதி மற்றும் அமைதியின் இந்த அற்புதமான ஆசீர்வாதத்திற்கு நன்றி.